வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ இருக்கிறது பூனாவில் கடிக்கிங்கிற இடத்துல தான் இருக்கோம். இந்த கடிக்கின்ற பேர் முன்னாடி இருந்திருக்கு, இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, கிரிக்கின்னு சொல்கிறாங்க. பூனேவில் இருக்க இந்த கிரிக்கி மும்பையிலேருந்து 148 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிறது ஆர்மி ஏரியாவில் கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கோம். வீடு கிடைக்காத காரணத்தால் கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ காட்டுறது ஆர்மி ஏரியாவுக்குள்ளே இருக்க ஃபேமிலி குவார்ட்டர்ஸு. இது எப்படி இருக்குன்னா, மேலே ஷீட் போட்டிருக்கு, உள்ளே வந்து தர்மாக்கோலால் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். குவார்ட்டர்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்ல முடியாது, பழைய குவார்ட்டர்ஸாக தான் இருக்குது. ஆனால் இதில் இல்லை, நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் தூரம். அங்கே ஏன் போனேன்னா, கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே 3 தமிழ் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போனோம். இது நாங்கள் தங்கியிருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வெளியில் எடுத்த வீடியோ. குவார்ட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கெஸ்ட் ஹவுஸ் பரவாயில்ல. இதில் ஒரு சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க, ஃபேமிலி இல்லாமல் சிங்கிள் மெம்பரும் தங்கியிருக்காங்க. நாங்கள் இருக்கிறது கீழ் போர்ஷனில் தான் இருக்கோம், லெஃப்ட் சைடில் இருக்க வீடு. இங்கே இருக்க ஆர்மி குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், கெஸ்ட் ஹவுஸாக இருக்கட்டும், மெயின் கதவோடு சேர்த்து ஒரு நெட்டு கதவும் வச்சுருப்பாங்க சேஃப்டிக்காக. ஜன்னலில் கூட அப்படி தான் வச்சுருப்பாங்க. மேலே மாடியில் 2 ஃபேமிலி இருக்காங்க. 2 ஃபேமிலிக்குமே போகிற வழி இது மட்டும்தான். கெஸ்ட் ரூம்னா பெரிய வீடு கிடையாது, 2 ரூம் இருக்கும். ஒரு ரூமோடு சேர்த்து பாத்ரூம், டாய்லெட்டு அட்டாச்சு இருக்கும். ஃபர்னிச்சர்னு பார்த்தா 2 சோஃபா செட்டு, 2 சேரு, 2 டேபிள், இந்த அட்டாச்சு அலமாரி ஒன்று இருக்குது. சிங்கிள் மெம்பராக இருந்தால் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஒரு அலமாரி போதுமானது. இப்போ நாங்கள் 4 பேருடைய திங்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ரூமுக்கு 2 ஜன்னல் இருக்குது, நல்ல காற்றோட்டமாக தான் இருக்குது. இது இந்த ரூமோடைய ஜன்னல் கதவு. இந்த ஜன்னலுக்கு பின்னாடி காட்டுற இந்த வீடெல்லாம் சிங்கிள் மெம்பர்ஸாக தங்கியிருக்கவங்க வீடு. இது வேறு இடம் இல்லாமல் இந்த டேபிள்லேயே சாமி ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டோம். பேகெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வைக்க இடம் இல்லாமல் அப்படியே டேபிள்லேயே வச்சாச்சு. ஒரு செப்பல் ஸ்டாண்டு இருக்குது. சாப்பாடு கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த சைடில் இருக்க ஜன்னல் கதவு இது. இந்த ஜன்னல் கதவை திறந்தால் பால்கனி. இந்த ரூம்லேருந்தே அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. இது பெட்ரூமு. இதுலேயும் 2 ஜன்னல் இருக்குது. சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு கேரியரு, தண்ணி குடிக்கிற அந்த கேம்பரு எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. சாப்பாடு, தண்ணி, டீ இதெல்லாமே கெஸ்ட் ஹவுஸ்லேயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸு சிங்கிள் மெம்பர்ஸுக்கு தான். அதனால் மேலே இருக்க தண்ணி டேங்க் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் 4 பேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கிறதில்ல. காலையிலேயே தண்ணி வரும்போதே குளிச்சுக்கணும், ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிக்கணும். தண்ணி டேங்க் வந்து 500 லிட்டர் தான் பிடிக்கும். அதனால் தண்ணி சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. 2-3 பக்கெட் இருக்குது. அதில் தண்ணி வரும்போது அதில் மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறது. இதுதான் பாத்ரூம், டாய்லெட்டு. இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய சிஸ்டர் வந்து நீங்கள் இருக்க கெஸ்ட் ஹவுஸை வீடியோ எடுத்து அனுப்புங்க அக்கான்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீடியோ எடுத்து அப்லோடே பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாப்பாடு தான் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. பசங்களாம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இங்கே சாப்பிட்றவங்களாம் மனுஷன் கிடையாதா, நீங்கள் தான் அதிசயமாக சாப்பிட்றீங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்க மல்லிகை பூச்செடி இது. ஜன்னல் வழியாக பார்த்தா தெரியும், ஆனால் போகிறதுக்கு சுற்றி தான் போகணும். தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது. டெய்லியும் போய் தண்ணியும் ஊற்ற முடியாது. தண்ணி இல்லாத காரணத்தால் அதில் இருக்க முக்குலாம் சின்னதாக இருக்குது. நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் போய் பறிப்பேன். பறிக்கலைன்னா கூட அங்கே பக்கத்தில் ஒரு தமிழ்கார அம்மா இருக்காங்க, அவங்களே பறிச்சுட்டு வந்து ஜன்னல் வழியாக கொடுத்துருவாங்க. காம்பு சின்னதாக இருக்கிறதால கட்ட முடியறதில்ல. ஊசியில் நூலை கோர்த்து அப்படியே கோர்த்துடுறது பூவை. நார்த்து சைட்லேயே இருந்ததால் நார்த்து சைடில் இருக்கவங்க யாருமே பூ வைக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு அந்த பூ ஆசையே போயிடுச்சு. அந்த அம்மா பூவை பறிச்சுட்டு வந்து கொடுத்தும் வைக்கலன்னா கேட்பாங்க, முடி இருக்கிறதுக்கு ஏமா பறிச்சுட்டு வந்த பூவை கூட வைக்க மாட்டேறான்னு கேட்பாங்க. அவங்களுக்காக வேண்டி டெய்லியும் அந்த பூவை கோத்து வச்சுக்கிறேன். காலையிலேயே அந்த முக்கெல்லாம் பறிச்சுட்டு மங்களகரமாக ஜன்னல் வழியாக கூட்டு கொடுப்பாங்க. இது நாங்கள் இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு முன்னாடி இருக்க மல்லிகை பூச்செடி. அந்த அம்மா பறிச்சுட்டு வந்த மல்லிகை பூவோடு சேர்த்து இதையும் கட்டிடலான்னு சொல்லிட்டு டெய்லியும் பறிச்சுடுவேன். லஞ்சு, டின்னர்னா கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, முட்டை பொரியல், பூரி, சன்னா மசாலா கொடுக்குறாங்க. பசங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால ஹஸ்பண்ட்டை சொல்லி இண்டக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் செஞ்சுக்கிறோம், லஞ்சும் டின்னர் மட்டும் கேண்டீனில் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவல் உப்புமா தான் செஞ்சேன். அவல் உப்புமாவும் அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் பூரி கூட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான். சுட சுட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்.
ஆக்சுவலாக இது சாட்டர்டே எடுத்த வீடியோ இது. சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்குலாம் பார்ட்டி இருந்துச்சு. பார்ட்டி என்னைக்கு இருக்கோ அன்றைக்கி லஞ்சு வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அன்றைக்கி கிச்சடி தான் இருந்துச்சு. கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் கொடுத்துருந்தாங்க. இந்த கிச்சடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம பருப்பு சாதம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ஈவினிங்காக ஹஸ்பண்டு பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அங்கே பார்ட்டியில் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களோ அதே ஸ்நாக்ஸு எங்களுக்கு ரூமுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் அவிச்ச வேர்க்கடலை, அவிச்ச சோளம், முளைக்கட்டிய பச்சை பயிறு இதெல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி பருப்பு, பன்னீர் டிக்கா இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ட 10 நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் லாலிபாப் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டோன்னே பசி ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. சாப்பாடு தேவையில்ல மாதிரி தான் இருந்தது. இது போல் எல்லாமே டீப் ஃப்ரையாக செஞ்சு வீட்டில் சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் கையில் கிடைச்ச பிறகு எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது? சரி, ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டோம். 2வது முறையும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ட பிறகு 1 ஹவருக்கு பிறகு தான் டின்னர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. டின்னர் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட தான் முடியல. டின்னரில் என்னென்ன ஐட்டம் இருந்துச்சுன்னா, வெஜிடபிள் புலாவ், மட்டன் கிரேவி, வெஜிடபிள் மிக்ஸ் பொரியல், பன்னீர் கிரேவி, ஐஸ்கிரீம், வெஜிடபிள் சாலட், அப்பளம், சப்பாத்தி, தால். கொடுத்து விட்ட சாப்பாடில் 4ல் 1 பங்கு கூட சாப்பிடல. சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்களால் தான் சாப்பிட முடியல. ஃப்ரிட்ஜும் கிடையாது எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு. அதனால் எல்லாத்தையுமே கீழே தான் கொட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.